அண்மை செய்தி. மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு போக்குவரத்து துறை மற்றும் தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது தொழிலாளர் நல ஆணையம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது தொழிலாளர் நல ஆணையம். இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படலாம் என எதிர்பார்க்கலாம்? போக்குவரத்து தொழிற்சங்கத்தினுடைய வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு எதிரொலியின் காரணமாக மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு போக்குவரத்து துறை மற்றும் தொழிற்சங்கத்தினருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது தொழிலாளர் நல ஆணையம். குறிப்பாக 2 கட்டங்களாக நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்திற்கு தற்போது போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தயாராகி வருகின்றனர். வருகின்ற 19ஆம் தேதி மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைக்கான தேதி என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது தொழிற்சங்கத்தினருடைய கோரிக்கைக்கு ஏற்ப குறிப்பாக பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே தற்போது மீண்டும் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள தொழிலாளர் நல ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி வருகின்ற திங்கட்கிழமை 8ஆம் தேதி மீண்டும் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் அலுவலகத்தில் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் தலைமையில் போக்குவரத்து தொழில்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பல்வேறு முக்கிய மேற்கொள்ளப்பட்ட வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தலைமையில் போக்குவரத்து துறையின் சார்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் மீண்டும் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 8ஆம் தேதி காலை 12 மணிக்கு 2 தரப்பிலும் கூடுமாறு தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறை, தொழிலாளர் நலத்துறை என மாறி மாறி தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பொங்கலுக்குள் உடன்பாடு எட்டப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. காரணம் என்னவென்றால் தொழிற்சங்கங்களின் தரப்பில் பிரதான கோரிக்கையாக ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு அகவிலைப்படி உயர்வை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்படுகிறது. 96 மாத கால இந்த அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் பட்சத்தில் கடுமையான நிதி நெருக்கடி என்பது ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தொடர்ந்து போக்குவரத்து துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டு அது குறித்தான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என போக்குவரத்து துறையின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு தகவலை தொழிற்சங்க நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பிரதான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே போராட்டம் என்பது கைவிடப்படும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் 2 துறைகள், ஒருபுறம் தொழிலாளர் நலத்துறை, மறுபுறம் போக்குவரத்து துறை என மாறி மாறி அந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வருகின்ற 8ஆம் தேதி தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் டிஎம்எஸ் வளாகத்தில் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.